விஜயகாந்த் எப்படி வந்து வீழ்த்தணுமோ அதே போல வந்து அண்ணன் சீமானே வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் முடியாதுங்க. ஏன்னா விஜயகாந்த் கட்சிக்கு விஜயகாந்த் தான் தலைவர். ஆனா எங்க கட்சிக்கு தலைவர் வேற. இப்ப சமீபத்துல நீங்க வந்து இந்த கல்யாண மண்டபத்துல குடிக்கலாம், கிரவுண்ட்ல குடிக்கலாம் அப்படிலாம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எந்திரிச்சு வந்து ஏதாவது செப்பல் கப்பல் எடுத்துக்கிட்டு உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இப்போ தமிழக தேர்தல்களில் அநாகரிகமான வார்த்தைகள் வந்து முழுவதுமே வந்து வெளியில் வருது. அதாவது தேர்தல் பரப்புரையில் அதிகமாக வந்து உச்சரிக்கிறாங்க, அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா நாங்கள்லாம் வந்து அந்த காலத்துலலாம் தேர்தலெலாம் பார்த்தோம்ப்பா, அப்போல்லாம் இது போலலாம் கிடையாது அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த தேர்தல் பரப்புரை நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது இதுக்கு இதெல்லாம் வந்து புள்ளியார் சொல்லி போட்டது தொடங்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட தேர்தல் மேடைகளாக தான் இருக்குது. இவங்களால ஒத்துக்க முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக அப்போல்லாம் கிடையாதுங்க, அப்போல்லாம் ஒரு நாகரிகம் இருந்துச்சுங்க, இப்போ தாங்க அப்படி இப்படின்லாம் வந்து ஏதோ முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே சொல்லுவாங்கல்ல, அந்த இடம்ப்பா 2000 ரூபா தான்ப்பா முன்னாடி, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் 2000 ரூபா தான், ஏங்க வாங்கலை, நீங்கள் எத்தனை இடம் வாங்கியிருக்கீங்க? இல்லைப்பா அப்போ தான் வாங்கக்கூடிய சூழல் இல்லை. சரி எத்தனை இடம் தான் வாங்கியிருக்கீங்க வேற எங்கேயாவது? இல்லைப்பா வேற எங்கேயும் வாங்கலை. அப்போ அங்கே 2000 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்க போகிறதில்ல, ஆனால் 2 லட்ச ரூபாய்க்கு விற்றாலும் வாங்க போகிறதில்ல. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா 2000 ரூபா தான்ப்பா போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலம் என்னமோ வந்து நல்லா இருந்த மாதிரியும் இப்போல்லாம் வந்து ரொம்ப கெட்டு போன மாதிரியும் பேசுவாங்க. அதே போல தான் சொல்லுவாங்க, முன்னெல்லாம் வந்து நகைலாம் இருக்குது பாருங்க, ஒரு 300 ரூபா, அதெல்லாம் ஒரு காலம்ப்பா அப்படிம்பாங்க. அப்போ நீ எவ்வளோ வாங்கியிருக்கா? அப்படி ஒன்றும் வாங்கியிருக்க மாட்டான். இப்போ சீமான் வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா அரசியல் வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு, ரொம்ப வந்து அநாகரிகமாக அந்த மேடைகளில் வந்து ஒருமையெல்லாம் பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்லி சில வாடகை வாயர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அதாவது இந்த கூலிக்கு மாரடிச்சு அதுக்கு வந்து ஐடி விங்குன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இப்போ திமுகவில் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இது போல் ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணுறது, அதை வெளியில் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் புழங்க விடுறது. இது ஒரு காலத்தில் வந்து எல்லோரும் நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறோம்ல, நாங்கள் எப்படி விடுவோம்? அது எங்கள் அண்ணனை பற்றி பேசும்போது இப்போ அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து கூட்டம் நடந்துச்சு பாருங்க, திருச்சியில் நடந்த கூட்டத்தில் அண்ணன் வந்து பேசுகிறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடை காப்போம் அப்படிங்கிறாங்க. அது கூட தமிழ் தேசியத்தோடது தான், அது வந்து நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா ஓமைக்காக எங்களோட கொள்கைகளை எல்லாருமே எடுத்து பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. அது வந்து ஐயா எடப்பாடி கிட்ட மட்டுமா சொன்னாங்க, இவங்க அம்மையார் கனிமொழியும் இதை தான் பேசுகிறாங்கன்னு கூட தான் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு இவங்கள்ட்ட பதில் இல்லை. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஐடி விங்கை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து இதை வந்து வெட்டி ஒட்டி அதை வந்து அந்த ஸ்பீடை குறைச்சி இன்னும் வந்து குடிச்சிட்டு அண்ணன் பேசின மாதிரி, குடிச்சிட்டு வந்து அண்ணன் வந்து மேடையெல்லாம் நின்று இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். ஏங்க உண்மையிலே நீ நல்லா இருந்தால் என்ன செய்யணும், கருத்துக்கு கருத்தாக வந்து மோதணும். அதை விட்டுட்டு வந்து இது போல் வந்து வெட்டி ஒட்டி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்களாக நீங்கள் வந்து வெட்டி ஒட்டி போட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் எதிர்க்க வேண்டியது பிஜேபியை. ஆனால் நீங்கள் பிஜேபி எதிர்க்க மாட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் நாங்கள்லாம் சொன்னால் எங்கள் அண்ணன் சொன்னாங்க, அதுதான் இன்றைக்கி நடக்குது. அதை விட்டுட்டு என்ன செய்றீங்க, அண்ணன் சீமான்கிட்ட வந்து நீங்கள் இது போல் வந்து அவர் ஒரு குடிகாரருங்கிற மாதிரியும் வெளியில் வந்து புழங்க விடுறீங்க. ஒரு இடத்துல வந்து என்னென்னா ஒரு பாராட்டம் இருக்குது, அந்த பாருக்குள்ளே வந்து அண்ணன் பேசுகிற மாதிரி அந்த மேடையில் பேசுகிறாரு. அந்த மேடையில் பேசுகிற மைக்கை வந்து வெட்டி அதை வந்து அந்த கிராஃபிக்ஸ்லாம் வச்சு பின்னாடி அந்த பாராட்டம் செட் பண்ணி அதில் வந்து அண்ணன் இன்னும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அவர் குடிச்சிட்டு பேசுகிறாராம். அது ஸ்பீடை குறைச்சோம்னா எல்லாத்தையுமே இப்போ வரும். ஏற்கனவே நம்ம பசங்க வந்து செஞ்சு காட்டினாங்க, இது வந்து யாருக்கு வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஐயா கருணாநிதி பேசும்போது ரைட்டு அவரே பேசிட்டாரு அப்படின்னு கேட்டிருந்த காலங்கள்லாம் வேறு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாதுல்ல. ஏங்க என்னோட கேள்வியெல்லாம் ஒன்று தாங்க, இப்போ சீமான் குடிச்சிட்டு பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே விஜயகாந்த் வந்து குடிச்சிட்டு பேசினாருங்கிறத வந்து காட்டி தான் அவர் எல்லா இடத்துலையும் குடிச்சிட்டு தான் பேசுகிறாரு, அவர் ரொம்ப மோசங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் அவரோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அவர்கிட்ட இருக்க எம்எல்ஏ எல்லாம் வாங்கி அதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு எப்போதுமே வந்து திமுகவுக்கு வந்து இது ஒரு வேலையாக வச்சுருக்கீங்க நீங்கள். இப்போ அதே வேலையை என்ன செய்கிறீங்க, இப்போ வந்து விஜயகாந்த் எப்படி வந்து வீழ்த்தணுமோ அதே போல் வந்து அண்ணன் சீமானே வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் முடியாதுங்க. ஏன்னா விஜயகாந்த் கட்சிக்கு விஜயகாந்த் தான் தலைவர். ஆனால் எங்கள் கட்சிக்கு தலைவர் வேற.
நாங்கள் அவர்கிட்ட அந்த ஆட்கள். அப்படிங்கும்போது எங்களை அவ்வளோ சுலபமாலாம் வீழ்த்திட முடியாது. நாங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை நாங்களும் செய்யணும் அப்படின்னா சர்வசாரமாக செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து வெட்டி ஒட்டி போகிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. கூலிக்கு மாரடிக்கிற உங்கள் கட்சியில் இருக்கிறவனே அந்த அளவு செய்கிறான்னா நாங்களாம் எந்த அளவு செய்வோம்? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொன்னதுனால நாங்கள் வந்து பேசாமல் இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே வந்து விஜயகாந்த் வந்து முடிச்சிட்டிங்க, அடுத்த சீமான்ட்டு அதே போல் ஆரம்பிக்கிறீங்க. சீமானை வந்து வீழ்த்திட முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இது வந்து உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவாலே முடியல, அப்புறம் முடியும் நீங்கள் வந்து எப்படி அதை செய்ய முடியும்? எல்லாம் குடிச்சிட்டு இது போல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்தவர் காட்டுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ அண்ணன் சீமானை காட்டுறீங்க. இன்னும் வேறு யார் யாரெல்லாம் காட்ட போகிறீங்கன்னு தெரியல. ஏங்க எனக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தாங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற எம்பி, அதாவது உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன சொந்தக்காரங்களோ அவங்க, கனிமொழி, அவங்க என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க, அது இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடாக இருக்குது. அதனால் வந்து மதுவை வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிப்பாட்டணும், மது கடைக்கெல்லாம் இழுத்து மூடணும் சொன்னாங்கல்ல. இப்போ இடையில வந்து மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் பத்திரிகைகள்லாம் சந்திக்கும் போது அதை பற்றி பேசாமல் தெரிச்சு ஓடுறாங்கல்ல. அதெல்லாம் வந்து என்னென்னு கேள்வி கேட்டுருக்கணும்ல. ஏன்னா நீங்கள் நியாயமாக இருந்தால் அதெல்லாம் கேள்வி கேட்பீங்க. நீங்கள் ஐயா கலைஞரோடலேருந்து வந்த ஆட்கள், நீங்கள் அங்கே அப்போ தான் இருப்பீங்க. அதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்க. இப்போ எங்களை மாதிரி உள்ள பிள்ளைகளாக இருந்தால் சரி, இதுலேயும் வந்து நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்போம். இப்போ இவங்களாம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை வச்சுக்கிட்டாலே வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேன், அவங்க காய்ச்சி குடிக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் இவ்வளோ விபத்துகள் நடக்குது. இந்தியாவிலே அதிகமாக விபத்துகள் நடக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடும் இருக்குது. அதில் வந்து அப்போ அவங்களாம் காய்ச்சி குடிக்கிறாங்களா? வெக்கமா இல்லை? டாஸ்மாக் கடைன்னு ஒரு கடையை திறந்து வச்சு அந்த கடையை வந்து ஏலம் விட்டு அதை வந்து எந்த நேரம் பார்த்தாலும் 24 மணி நேரமும் கண்டுக்காமல் வந்து இருந்துக்கிட்டு அந்த வியாபாரங்கள் நடக்க வச்சு ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அந்த சரக்குகளை வந்து வாங்கி குடிச்சு பல பாய் செத்து போய் அந்த காசை எடுத்து வச்சு அதில் விதவைகள் ஆகிற பிள்ளைங்களுக்கு, அதுங்களுக்கும் சில பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்காம போய் நீங்கள் இது போல் வந்து சாராயத்தை விற்கிற ஒரு அரசு எப்படி வந்து சரக்கே இல்லாமல், அதாவது மனசில் சரக்கே இல்லாமல் வந்து இந்த அளவு பேசுகிறீங்க நீங்கள்? அதனால் இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா வந்து ஒரு கட்சி எந்திரிச்சு வருது அப்படிங்கும்போது அவரோட சித்தாந்தத்தில் மோதணும். அண்ணன் தமிழ் தேசியம் தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து திராவிட மாடல் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி வரணும். நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோ நேற்று கூட போட்டிருந்தேன் பாருங்க. ஒரு மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுத்து போகிறாங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 6 மாவட்டத்தை சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போகிறாருன்னா அந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது வந்து தொகுதியின் குரல் அப்படிங்கிற பகுதியில் அவர் வந்து எந்திரிச்சு பேசியிருக்கணும், எந்திரிச்சு கேட்டிருக்கணும், எந்திரிச்சு செஞ்சுருக்கணும். அதெல்லாம் செஞ்சுருந்தா அதை சொல்லி நீங்கள் வந்து வாக்கு கேட்பீங்க. அதெல்லாம் செய்யாதனால என்ன செய்றீங்க, இது போல் சில வேலைகள்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நியாயமாக அந்த வேலைகள் செஞ்சுன்னு சொல்லுங்க வைப்போம். இந்த அதாவது அவங்களோட அந்த ஒரு தனித்தன்மையை வந்து கெடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை வந்து ஐடிவிங்கிற பேரில் வந்து செய்கிறது. இப்போ ஐடிவிங்காவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது மோடியை பேசுகிறாங்க, பிரதமரை 29 பைசா நான் கூப்பிடுவேன்னு. உடனடியாக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து கஞ்சா வியாபாரின்னு சொல்லுவேன், நான் ட்ரக் ஸ்டாலின்னு சொல்லுவேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் கொடுத்தீங்க நீங்கள்? ஏன்னா அவங்கள்ட்டெல்லாம் பேசுனா அவன் வந்து திருப்பி வந்து ஏதாவது செஞ்சுருவாங்க, அதனால நீங்கள் வந்து பேசலை. அங்கே மட்டும் சரண்டரு, இங்கே மட்டும் என்ன இதெல்லாம்? ஏற்கனவே அண்ணன் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவன்ட்ட வந்து எதுவும் வச்சுக்காதீங்க, ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவீங்கன்னு. அதான் திருப்பி நாங்கள் சொல்கிறோம், எங்கள்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதாவது கௌரவத்தையும் மானத்தையும் தவிர. ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்கள்கிட்ட வந்து எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு நேரம் வந்து நீங்கள் வந்து இது போலலாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டா நாங்கள் உட்காந்துருப்போம். இனிமேல் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கங்க. அப்போ இல்லைன்னா வந்து முட்டுக்கு முட்டு தாராளமாக கொடுக்கப்படும். இப்போ நான்லாம் வந்து வேறு எவ்வளோ நாகரிகமாக பேசணுமோ அந்த அளவு நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை நாங்கள் வந்து இப்போ தான் பேசுவோம் அப்படின்னா சர்வசாமமாக வந்து நம்மளும் பேசலாம். ஒரு அநாகரிகமான செயல் இது. இது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். அவங்களாம் வந்து உங்களெல்லாம் வந்து ரொம்ப வேற மாதிரி வச்சுருப்பாங்க. உங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களை வந்து மிக கேவலமாக நினைப்பாங்க. ஒரு நாகரிகமாக எப்படி நீங்கள் வந்து நடத்தணுமோ அது போல் வந்து நீங்கள் அரசியல் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னாங்க, ஐடிவிங்கில் பாருங்கள் தேர்தல் நெருங்க நிறைய தரேன்னு, இதுதான் இந்த லட்சம் தான் தருவாரா? இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாகரிகமான அரசியல், இந்த மண்ணுக்கு தேவையான அரசியல் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மண்ணில் உள்ள மக்கள் வந்து உறுதியாக வந்து திமுக வந்து புறக்கணிப்பாங்க. அதுபோல் ஒரு நிலையெல்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும்னா இன்னும் கொஞ்ச நாளாச்சும் நீங்கள் வந்து மக்களோட மக்களாக நீங்கள் வந்து ஓரளவுக்குனாச்சும் நடந்து வரணும்னா இந்த அநாகரிகம் அந்த வெட்டி ஓட்டுற அந்த வேலைகள்லாம் விட்டுட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாச்சும் சிந்திச்சு பார்க்கணும். இப்படி நம்ம வந்து இவங்கெல்லாம் குடிச்சிட்டாங்கன்னு நம்ம வந்து போடுறோமே, நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டி வந்து விளக்கமாத்த எடுத்துகிட்டு வராதா, இவங்கெல்லாம் குடிக்கிறாங்கன்னே ஒரு வேளை வச்சுக்கிட்டாலும் தம்பி, அந்த குடிக்கிறத வந்து காய்ச்சி விற்கிறது யார்? அது அரசை விற்கிது, உங்கள் அரசு தானே விற்கிதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பாட்டி வந்து வந்துடாதா அப்படின்னா அதெல்லாம் நினச்சி பார்க்கணும்.
அதே போல் இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து இந்த கல்யாண மண்டபத்தில் குடிக்கலாம், கிரவுண்டில் குடிக்கலாம் அப்படிலாம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எந்திரிச்சு வந்து ஏதாவது செப்பல் கப்பல் எடுத்துக்கிட்டு காலில் போட்டுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டுருவானே அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும். யோசிக்காமல் இது போலாம் வெட்டி ஓட்டி போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து நல்லது கிடையாது. திருப்பி வந்து அதே இதை வந்து நம்ம பிள்ளைகள் ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வெட்டி ஒட்டி தான் போடணும், நாங்கள் வந்து நிஜத்தையே எடுத்து போட்டுடலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே வந்து நாம் தமிழர் பிள்ளைகள்கிட்ட விளையாடாமல் அழகாக வந்து களத்தில் நின்று விளையாடுங்க. அதான் நல்லாயிருக்கும். கருத்தியெல்லாம் மோதுங்க. நன்றி, வணக்கம்.